நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தேன். எனக்கு எடிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ நம்ம ஆட்டோவில் முன்னாடி கேமரா வச்சு இவரை பக்கத்தில் வச்சு ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சு நம்ம விளாக் மாதிரி பண்ணலாம். விளாக் அதாவது நம்ம ராமேஸ்வரத்தில் ஆட்டோ ஓட்டினேன். ஹிந்திக்காரங்க வருவாங்க, நம்ம அவங்களுக்கு ஹிந்தி தெரியாமல் அவங்கள்ட்ட பேசுறது, அதுக்கடுத்து அவங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். சரி இது ஒரு கிரேசியாக நம்ம ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆட்டோ செட்டப்லாம் பண்ணிட்டேன். ஃபோனில் வச்சு மைக்லாம் வாங்கியாச்சு. நாங்கள் ஆக்சுவலாக விளாக் தான் எடுக்கிற மாதிரி ஒரு முடிவு நானும் இவனும் சேர்ந்து. அப்போ பார்த்தா ஸ்கெட்ச் காமெடி எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அதுக்காக தான் அந்த ஆட்டோவில் விளாக் பண்றதுனால ஆட்டோக்காரன் வைப்போம். நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்தோம், ஆட்டோக்காரன் பெருசா எதுவுமே இல்லை. அதோட சரி ப்ரொஃபஷனலே அப்படி அடையாளம் அப்படி வச்சேன். இது இப்போ நம்ம யூனிக்கா வந்து நிற்கிது. நீங்க ஆட்டோக்காரன், அதுக்கப்புறம் இது ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க என்னவா இருந்தீங்க? நான் அதுக்கு முன்னாடி ஃபாரின்ல இருந்தேன். ஆமாம் 2 வருஷம் இருந்தேன். அப்போ நான் அங்கே இருக்கும்போது இவன் சொல்லிட்டான், இந்த மாதிரி ஆட்டோவில் வச்சு இந்த மாதிரி பண்ணுவோம், அதில் நடக்கிற அலப்பறைகள் அதெல்லாம் அப்படியே விளாகாகவும் இதாகவும் கொண்டு போவோம் பண்ணுவோம் அப்படின்னா சரி ஓகேடா பண்ணுவோம் அப்படின்ட்டு நானும் 2 வருஷம் விசா முடிஞ்சு வந்துட்டேன். வரவும் இவனோட சேர்ந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சு பண்ணாது. ஏன்னா ஆட்டோ நம்ம ஓட்டிட்டு இருக்கும்போது நம்ம தீவுலயே இங்க பாம்பன்ல ஒரு இடத்துல தான் ஒயின் ஷாப் இருக்கு. பயங்கரமா ஃபன் பண்ணுவானுங்க. ஏறி உட்காந்துட்டு காசு கொடுக்க மாட்டான், காசு இல்லைன்னு இறங்குறதே காசு இல்லைன்னு சொல்லிட்டு இறங்க மாட்டான். ஒரு ஆக்டிங்க போட்டு படுப்பான், விழுவான், உருளுவான் அந்த மாதிரி. சரி அதெல்லாம் நம்ம எடுப்போம். ஸ்டார்டிங்ல நம்ம ஆட்டோ வச்சு மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸ்ல தான் அப்படியே எல்லா இடத்துக்கும் ஆட்டோவை விட்டு மற்ற எல்லாத்தையுமே எடுத்து பண்ணலாம். சலூன் கடையில ஜவுளி கடை வரைக்கும் ஏறியாச்சு. ஆமா. ஸோ இது யாரோட ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் இது? ஓகே இது வரைக்கும் ஆட்டோ பண்ணியிருக்கோம், இப்போ டீ கடை நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அந்த இடத்துல ஒரு கான்செப்டை போட்டு அங்கே 2 பெஞ்சை போட்டு பண்ணுறது, இதெல்லாம் யாரோட ஐடியா? சுச்சுவேஷன் தான், பார்க்கறது தான். நாங்கள் ஸ்டார்டிங்ல யோசிச்சோம், சார் நம்ம மட்டும் ஆட்டோவை தாண்டின ஒரு கிரியேட்டரா இருந்திருந்தா என்னென்னமோ பண்ணலாமாடா, நிற்கிற இடத்துல காமெடி நடக்கிற இடத்துல காமெடின்னு. அப்புறமா எப்படி இது மாறுச்சுன்னு எங்களுக்கே ஒரு ஐடியா இல்லை. பையப்பே மாறுச்சு. ஆட்டோ பாதி இங்கே கண்டென்ட் இப்படி மாறிச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் அந்த ஆட்டோவை தாண்டி எங்கள் கண்டென்ட்டையும் எங்கள் ஃபேஸையும் பயங்கரமாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். எங்களே அறியாமல், தெரிஞ்சு பண்ணமோ தெரியாமல் பண்ணமோ இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. இப்போ நீங்கள் எதுக்காக இதை ஆரம்பிச்சிங்க? இன்னைக்கு அந்த ஃபேம்ன்ற ஒரு கட்டம் எப்படி உங்களை அது எடுத்துக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் மக்கள் கிட்ட இருக்கிற அந்த கனெக்ஷன் எப்படி இருக்கு? என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் வீடியோ மேக் பண்ணோம்னா 1 மில்லியன், நம்ம எந்த வீடியோ போட்டாலும் 1 மில்லியன் போகுதுங்கிற ஒரு அசால்ட் எங்களுக்கு இருக்காது. நம்ம இன்னைக்கு எங்களோட ஒரு பாலிசி என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பண்றோம்னா நம்ம 0வா கூட இருக்கலாம், பட் நம்ம செகண்ட் வீடியோ பண்ணும்போது 1 இருக்கணும். அடுத்து பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது நாங்கள் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது தான். இது வரைக்கும் நமக்கு அந்த அசால்ட் இருந்ததில்லை. ஸ்டார்டிங்கில் நம்ம அதான் சொல்கிறேன், நான் டிப்ரெஷன் ஆனால் உட்காந்து எடிட் பண்ணுவேன். எனக்கு எடிட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி ஆரம்பிச்சது. இவருக்கு நடிக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் நல்லா லந்தாவும் பேசுவாப்புல. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த மாதிரி சேர்ந்தது. ஸ்டார்டிங்கில் பண்ணது நாங்கள் அப்பெல்லாம் எதுவுமே நினைக்கல, ஃபேமஸ் ஆகுவோம் இதாகும் அப்படிலாம் நினைக்கல. பட் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து அந்த ஃபேம் வந்து அப்படியே தலைக்கெல்லாம் ஏறல. இல்லைங்க, நம்ம ஊர்ல அப்படிலாம் கிடையாது. நம்ம ஊர்ல அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம ஊர்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப அங்கிட்டலாம் எப்படின்னு தெரியல, சிட்டி சைடு மேக்சிமம் சவுத், அதுவும் நம்ம சைட்லாம் இது பண்ணவே மாட்டாங்க, பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. நாங்களாம் மாமா மச்சான் அப்படிதான் பழகுறது. இப்பயுமே நாங்க ஒரு வீடியோ எடுக்கணும்னா நான் செட்டு போட்டா எடுக்க முடியும். நம்மளுக்கு இருக்கிறதுக்கு டக்குன்னு போவோம், ஒரு கடைக்கு போவோம், வீடியோ எடுக்கணும், எங்களுக்கு ஒரு மணி நேரம். அவன் வியாபாரத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. யாரா இருந்தாலும், பழக்கடையா இருக்கு, ஜூஸ் கடையா இருக்கு, எந்த கடையா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம போய் நின்று இறங்கிடுவான் ப்ரமோஷன் அப்படி நம்மளும் யோசிக்கிறது கிடையாது. அவங்க சரி இந்த 2 மணி நேரம் வியாபாரம் கிடையாது அப்படிலாம். நான் ஹோட்டல் அலப்பறைகள் ஒன்று எடுத்திருந்தோம். அதெல்லாம் வந்துட்டு ஹோட்டலே டோட்டலா பூட்டிட்டாங்க, வியாபாரத்தை டோட்டலா நிப்பாட்டிட்டு நமக்காக பண்ணி கொடுத்தாங்க.